பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் முத்துக்குமரனுக்கிடையே பெரிய ஒரு ப்ராப்ளம், சாப்பாடுல ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. அது ஒரு பெரிய விவாத பொருள் ஆகி சௌந்தர்யா வந்து ஒரு பாயிண்ட்ல எமோஷனல் ஆகி அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் முத்துக்குமரன் காலைல ஒர்க் அவுட் பண்ணுவார்ல, ஒர்க் அவுட் பண்ணிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இது பன்னீர் இருக்கு. ஸோ அது வீட்டில் பொறுத்தவரையும் 8 பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, 2 பேர் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. ஒன்று பவித்ரா, இன்னொன்று முத்துக்குமரன் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. அப்போது பன்னீர் நேற்று நைட்டு எடுத்து மிச்சம் இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. வச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, காலைல பசிக்குதுன்ற மாதிரி 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேரும் 3 பேரும். விஜய் விஷால் வந்திருக்காப்புல, ராணா வந்திருக்காப்புல, அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கிச்சன் இன்சார்ஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் யார், ராணாவுக்கு ஒரு பவுல்லையும், விஷாலுக்கு ஒரு பவுல்லையும், பவித்ராவுக்கு ஒரு பவுல்லையும் அந்த பன்னீரை எடுத்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து முத்துக்குமரன் போயிட்டு கேட்கும்போது அந்த பவுலில் எவ்வளோ பன்னீர் இருக்குது, என்ன இருக்குன்றதை எடுத்து பார்க்கும்போது பன்னீர் கம்மியாக இருக்குது. எப்படி பன்னீர் கம்மியாக இருக்குது? அப்போ இது என்னது சௌந்தர்யா, என்ன கணக்கு இங்கே? இப்போ மதியம் என்ன செய்ய போகிறீங்க? வெஜிடேரியன் இங்கே இருக்கும், நான்வெஜ் இருக்கும். ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு மதியம் சிக்கன் செய்ய போகிறீங்கன்னு தெரியுது. வெஜ்ஜுக்கு என்ன கணக்கு? அப்போ இதை வச்சிருக்கணுமா இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா என்னது இது அப்படின்னும் போது அது அந்த இடத்துல வந்து நான் மறந்துட்ட முத்து, வெஜிடேரியன் நான் கன்சிடர் பண்ணல, மறந்துட்ட முத்து, இதெல்லாம் பண்ண முத்துன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் சௌந்தர்யா பேசுகிறாங்க. ஒரு பாயிண்ட்ல முத்து வந்து கடுப்பாயிட்டு அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு, நீங்க இப்படிதான் மறந்துட்டீங்க, நேத்தே பிரெட்ல பிரச்சனை வந்துச்சு, திரும்பவும் வந்து இது நீ ஒழுங்கா பார்க்காம மறந்துட்டேன், இதெல்லாம் என்ன பதில் இது? சரி மதியம் என்னது இது, என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு சரியான பதில் வந்து சௌந்தர்யா கிட்ட இருந்து வரல. எப்படி கரெக்டான பதில் சௌந்தர்யா கிட்ட இருந்து வரல. முத்து என்ன பண்ணிட்டா, நீ நான் சாப்பிடலாம இருக்கங்க, நீங்க ஒரு விஷயத்த நேற்று தான் வந்து ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொன்னேன், வெஜ்ஜு நான்வெஜ்ஜை பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தேன், அதையும் நீங்க புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்ப நடக்காம இருக்கணும், திரும்ப அதே விஷயம் திரும்ப வந்து நடந்துட்டு இருக்கு. என்னது இது? நான் சாப்பிடாம இருந்தாதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் சாப்பிடல, அந்த பன்னீர் எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லி முத்து போயிட்டாப்ல. நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி முத்து முடிவு எடுத்துட்டான். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, விஜய் விஷால் பவுல்ல இருந்த இது இருக்கு இல்லையா, அவர் வந்து சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தாரு. அவர் ஏதோ டேப்லெட் இதெல்லாம் போட்டணும் போல, அதுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்ச இந்த பவுல்ல இருந்தது கூட ஒரு பக்கம் ஜாக்லின் விஜய் விஷாலுக்கு தோசை சொல்றாங்க. தோசையே ஏதோ ஒன்று ஒரு பக்கம் அந்த பவுலில் இருக்கிற திரும்பி கொட்டிட்டார். விஜய் விஷால் திரும்ப கொடுத்துட்டு, நான் சாப்பிடல, ஒரே ஒரு தோசை வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் விஷால் போயிட்டார். இன்னொரு பக்கம் சௌந்தர்யா போயிட்டு பாத்ரூம்ல ஒரே எமோஷனல் அழுக. இது ஒரு பக்கம் நடக்குது. திரும்ப வெளியே போயிட்டு வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசுறாங்க. முத்து விடு முத்து, வந்து சாப்பிடு முத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னும் போது, எதுக்கு நீங்க நேற்று தான் பிரெட் இஷ்யூல, நேற்றும் பிரெட்டில் வந்து முத்துக்குமரனுக்கு பிரெட் போய் சேரல, அதுவே கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிரெட் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. அது ஒரு அருண் ராணவ் தான் மெயின். இந்த வாரத்துல அது அனுமதி ஃப்ரீ கொடுக்கப்பட்டு அதிகபட்சமா சாப்பிட்ட நபர் யாருன்னா அது ராணவ் முக்காவாசி அவர் தான் பண்ணியிருக்காரு இதுல. ஓகே, வெளியே வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க சௌந்தர்யா, ஏன் சௌந்தர்யா மறந்தீங்க? சரி ஓகே, நீங்க வந்து வெஜிடேரியன் மைனாரிட்டியை கன்சிடர் பண்ணல, வெஜ்ஜை கன்சிடர் பண்ணல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அப்ப இருக்கிற அந்த ஒரு குவான்டிட்டி இருக்கு, மிச்சமான குவான்டிட்டி இருக்குன்னா அது 10 பேருக்கு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிருக்கணும், அது ஏன் ஸ்பிளிட் பண்ணல அப்படின்னு கேட்கறான் முத்து வெளியே. அதுவும் வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன்ற மாதிரி. எப்படி? ஒன்று வெஜிடேரியனை மறந்துடுறீங்க, ரெண்டாவது அது ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணணுன்றதை மறந்துடுறீங்க. அப்போ என்னதான் பண்ணுவீங்க? இல்லை முத்து, காலைல பசிக்குதுன்னு வந்து கேட்டாங்க, அதனால நான் கொடுத்துட்டேன். நான் முத்து கேட்குறேன், நான் 10 ரவுண்ட் ஓட்டு வரேன், எனக்கு பசிக்குதுங்க, அப்போ எனக்கு எங்கங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் செஞ்சு தருவாங்க முத்து, மதியம் செய்வாங்களா, செஞ்சு தருவாங்க அப்படின்னும் போது, மதியம் சிக்கன் செய்ய போறாங்க, வெஜ்ஜுக்கு என்ன கன்சிடரேஷன் அது கூட எனக்கு தெரியாதுன்றாங்க. ஒரு கிச்சன் இன்சார்ஜா வெஜிடேரியன் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாலும் பதில் தரல, அது பங்கு பிரிச்சாலும் பதில் தரல, நேத்து இஷ்யூக்காக நேத்து அப்படி நடந்திருக்கே, திரும்ப இது நடக்குதுன்னு கேட்டா பதில் தரல. எதுக்கு தான் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஃப்ரீடமா விட்டாங்க, கிச்சனை ஃப்ரீடம் விட்டது தான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. முத்துக்குமரன் எது கேட்டாலுமே தெரியல, மறந்துட்டேன்ற மாதிரி பதில் சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்ல சௌந்தர்யா கத்த ஆரம்பிக்கிறாங்க, நான் தான் அது பசிக்குதுன்னு கேட்டேன், விட்டல அப்புறம் என்ன அப்படின்னும் போது, கத்தி பேசாத, நான் உங்ககிட்ட பொறுமையா பேசுறேன், நீ எதுக்கு எங்க கத்தி பேசுற, சைலண்டா பேசு, கத்தாத அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் சௌந்தர்யா எமோஷனல் அழுதுகிட்டே உள்ள போறாங்க. பவித்ரா ஜாக்லின் எல்லாம் போயிட்டு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல அவன் வந்து ஈக்குவலா பிரிச்சிருக்கணும், இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா தரப்பு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. உடனே ஜாக்லின் என்ன பண்றாங்க, சௌந்தர்யா கிட்ட இருந்து கேட்டு
முத்துக்குமரன் முத்து இந்த ஒரு விஷயத்த ஃப்ரீயா விட்டுறா, அழுதுட்டு இருக்காடா, ஃப்ரீயா விட்டு பாடுறா முத்து, சாப்பிட்றா முத்துன்ற மாதிரி ஜாக்லின் போய் முத்து கிட்ட பேசுறாங்க. முத்து பேசாதன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்தானே அந்த மீட்டிங் கன்க்ளூட் ஆகுது. ஒரு பக்கம் என்ன பிரச்சனைன்னு முத்து சொல்றான். ஒண்ணு, அவங்க வெஜிடேரியனே கன்சிடர் பண்ணல, அதை பிரிச்சிருக்கணும். அதை பிரிக்காம போனது அவங்களோட தப்பை எடுத்து வச்சிருக்கணும். இல்ல நான்வெஜ்ஜுக்கு இவங்களுக்கு இது, வெஜ்ஜுக்கு இதுதான், இல்ல நாங்க வெஜ்ஜுக்கு பண்ணி தருவோம், இது எதுவுமே சொல்லல. எது கேட்டாலும் மறந்துட்டேன்றாங்க. சரி வெஜ் தான் மறந்துட்டாங்க, சரி ஈக்குவலா பிரிச்சிருக்கணுமா இல்லையா, அதையும் பிரிக்கல. இப்ப என்னதான் பண்றதுன்னு போது ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா அது ஒரு வாட்டி விட்டுறா சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. முத்துவும் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நான் வாரத்துல நாளே நான் சொல்லிட்டேன் ஜாக்லின், இந்த மாதிரி சக்கரை இஷ்யூத்து இந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நேத்து பிரெட் இஷ்யூ ஆச்சு, அதையும் நான் தெளிவா சொல்லி புரிய வச்சேன். இப்போ இந்த இஷ்யூ ஆகுது, கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குல்ல, நான் சாப்பிட மாட்டேன். இது நடக்காம இருக்கணும்னா அவங்க புரிஞ்சுக்கணும்னா நான் சாப்பிடாம இருக்கேன்ற மாதிரி சொன்ன உடனே பவித்ரா சொல்றாங்க, இது எப்படி தெரியுமா முத்து இருக்குது, ஜெஃப்ரி வந்து நீ அவனுடைய கேப்டன்ஸ்ல அவனே ஒரு விஷயத்த பண்ணால அந்த மாதிரி தான் இருக்குது முத்துன்ற மாதிரி அங்க ஹெவியா வாக்குவாதம் டிபேட்லாம் அந்த 2 பெட்ரூமுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா கன்க்ளூஷனுக்கு வரலாம், எதனா முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு முத்து என்ன சொல்லிடுறாரு, நான் சாப்பிடலங்க, அது யாருக்காவது கொடுத்துருங்க, எனக்கு வேற யாரா செஞ்சு கொடுத்துருங்க, தீபா நான் செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் நடக்குது. இதுக்கு நடுவில் சௌந்தர்யா பங்கு பிரிச்சிருக்க வேண்டியது அவங்களோட தப்பு. அவங்க பங்கு பிரிக்காம எல்லாருக்கும் போட்டோன்றதை விட்டாங்க. இதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா எடுத்துக்க சொல்லிட்டேன், பட் அவங்க மனசாட்சிக்கு ஏத்துக்காப்பால எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஆச்சுன்னா தயிர் 3 டப்பா இருந்திருக்கு. அந்த தயிர் 3 டப்பால ஜாக்லின் 2 கப்பா, 1 கப்பா 2 கப்பா, 1 கப் எடுத்திருக்காங்க, மஞ்சரி 2 கப் எடுத்திருக்காங்க, பவித்ரா 2 ஸ்பூன் எடுத்திருக்காங்க. இந்த 3 பேரை சேர்ந்து தயிர் 3 டப்பால போல. அப்போ ராணுவ வந்து கோச்சுக்கிறாரு. அப்போ அவங்கவுங்க மனசாட்சி பார்த்து எடுத்துக்கணும், நமக்கு குவான்டிட்டி இதுதான் எடுத்துருக்கணும் போது ஒரு பக்கம் என்ன பண்றாரு, ராணுவ வந்து ஜாக்லின் மேல ஏறாரு. அது எப்படி இது சொல்லுவீங்க அப்படி சொல்லு, டை நான் தெளிவா சொல்றேன் உங்ககிட்ட, யார் மனசாட்சி கேட்டேன்னா பொங்கறார் ராணுவ. ஏன்னா ராணுவ தான் தயிர்லாம் அதிகமா சாப்பிட்டு இருக்கிறது தலைவர், டெய்லியும் சாப்பிட்டு இங்க வந்து ஒரு பிரச்சனை. ஐ மீன் என்னன்னா அதிகமா இருந்தா பிரச்சனை இருக்காது, ஒருத்தருக்கு யாருக்காவது போலனா தானே பிரச்சனை வரும். அதுதான் ஜாக்லினை தான் சொல்றாங்க, அதிகமா இருக்கும்போது பிரச்சனையே வராது சௌந்தர்யா, எதனா ஒரு விஷயம் நடக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் குறையும் போது தான் பிரச்சனையே நடக்கும், அது ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு தான் இது, அதெல்லாம் நீ இது பண்ணிருக்கணும் போது அது எனக்கு தெரியலையே எடுத்துக்கணுன்ற மாதிரி விட்டேங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபக் வந்து என்ன சொல்றாரு, நீ ஒரு சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கணும், தயிர் எடுக்கிறியா, தயிரில இவங்களுக்கு இந்த அளவு அப்படின்ற மாதிரி அது தீபக் சொன்னாரா இல்லை பவித்ரா சொன்னாங்களா, யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஜாக் தான் சொன்னாங்க. ஸோ அளவுனா இந்த அளவு இவங்களுக்குன்னு 6 பேர் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துடணும், மிச்சம் 6 பேருக்கு இல்லைன்னா அது நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். அந்த மாதிரி நீ ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தேன்னா பிரச்சனை கிடையாது. இதில் எல்லாருமே வந்து இவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியல, அளவுக்கு மீறி போனதால் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து நின்று இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து புரிய வைப்ப ட்ரை பண்ணுவாங்க. அது சௌந்தர்யா என்ன பண்ணுறது, எல்லாரும் சாப்பிடணும்னு விட்டாங்க, ஆனால் அந்த சாப்பிட்றதால பல பேருக்கு வினையா போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றதா. நேற்று பிரெட் நடந்ததுக்கு அப்புறமா இங்க சொல்யூஷன் பண்ணிருக்கலாம், அதுவும் சொல்யூஷன் பண்ணாது. சௌந்தர்யாக்கு ஹெவி பேக் ஃபயர் ஆயிருச்சு. கிச்சன் இன்சார்ஜ் ஆக சௌந்தர்யா கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்யவில்லை. முதல் நாள் சௌந்தர்யா இவ்வளவு ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, இவ்வளவு இது பண்றீங்கன்ற மாதிரி ஜாக்லின்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்களா முத்து அழகா சொல்லிட்டாங்க, நான் முதல் நாளே நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கான காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தீபகம் வந்து சொல்லிட்டாரு, பவித்ரா 1/2 ஸ்பூனு கூட என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தா, இப்ப நீ பாத்துனா பாத்தியா உனக்கு இப்படி ஆயிருச்சு, அதுதான் கரெக்டா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. வெளியே வந்து என்ன பண்றான், விஜய் விஷால் ஒரு உண்மையை ஓட்டு அடிக்கிறான். ராணுவ வந்து என்ன பண்ணிருக்காரு, தயிர் 2 கப் எடுத்து சாப்பிட்டுருக்காரு. விஜய் விஷால் சாப்பிடும் போது கூட தயிர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. இதை கேட்டா விஜய் விஷால பார்ட்னர் வேற சேர்த்துக்கிறாரு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இதுல பார்ட்னர்ஷிப் வேறையா ராணுவ. அதான் சொல்றேனே, ராணுவன்ற ஒரு நபர் பண்ற தப்பெல்லாம் அப்படி மூடி இன்னசென்ட் பா அப்படின்ற மாதிரி மறைக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.